இன்றைக்கி ஆந்திராவில் ஃபேமஸாக இருக்கிற உக்கானி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆந்திராவில் மேக்ஸிமம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துப்பாங்க. பொரியை வந்து நல்லா தண்ணியில் போட்டுட்டு நல்லா முக்கி எடுத்து நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் லாஸ்ட்டாக தாளிச்சதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து வச்சுருங்க. இதுக்கு ஒரு பொடி சேர்ப்பாங்க லாஸ்ட்டாக, அது வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வரமிளகாய், கொப்பரை தேங்காய் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை, உப்பு இதை சேர்த்து நல்லா பொடியை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது லாஸ்ட்டாக தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக அதில் உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயம் வதங்குறதுக்காக. ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை வாசம் போனது நம்ம புளிஞ்சி வச்சுருக்கிறோம் பொரி, அதை வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் உப்பு செக் பண்ணுங்கள், உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, லைட்டாக வேணால் லைட்டாக போட்டுக்கோங்க, இல்லை அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை வந்து தூவிடுங்க. இது கூட வந்து இங்கே மிளகாய் பஜ்ஜி வச்சு தருவாங்க. தேங்காய் சட்னியும் வந்து பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி மிளகாய் பஜ்ஜி தேங்காய் சட்னியும் வந்து பண்ணியிருந்தோம். எதுவுமே இல்லாமல் வெறும் பொரி மட்டும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் உக்கானி.